அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு புத்தாண்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும், ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும், அந்த மாதம் முழுக்க பணவரவு இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு சில இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன். அதை நீங்கள் பாருங்கள், இதன் மூலமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. இன்றைக்கி நமக்கு வருடத்தின் முதல் நாளாகவும் இருக்குது, சித்திரை மாதத்தின் முதல் நாளாகவும் இருக்குது. சென்ற ஆண்டு இதே மாதிரி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேங்க. நிறைய பேர்த்துக்கு நல்லாவே அது பலன் கொடுத்ததாக இருந்துச்சு அப்படின்னே சொன்னாங்க. நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆண்டு துவக்கத்துலேயும் நான் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பதிவு கொடுக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராது. இதில் நான் உங்களுக்கு நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஒரே விதமான மணி அட்ராக்ஷன் மெத்தட் தான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் இப்போ இதை செஞ்சீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பணம் அப்படிங்கிறது அமோகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தங்கம் நிறைய சேரணும், வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு அப்படிங்கும்போது கல்லுப்பு ஜாடிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை இன்றைக்கி இரவுக்குள்ளே வைங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதை செஞ்சுருங்க. இன்றைக்கி நமக்கு திரிபுஷ்கர யோகத்தோடு சேர்ந்து இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால தான் அந்த பரிகாரம் கொடுத்துருக்கேன். அவசியம் செஞ்சுருங்க. அதே போல் கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். கற்பூரவள்ளி இலை கிடைக்காதவங்க 20 ரூபாய் நோட்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. திருப்பி இதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத செய்கிறதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமென்னாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறத்திட்டு இருந்தாலும் செய்யலாம், எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இப்போ நான் கொடுக்க போகிறத நீங்கள் உங்களுடைய வீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கணும். அல்லது உங்களுடைய மொபைலில் வால்பேப்பராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் கூட ஓகே தான். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இதை தினந்தோறும் ஒரு முறையாவது பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்கள் பார்க்க வேண்டிய அந்த இமேஜானது உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள். இதுதான் இது பாருங்கள். நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். இதில் உங்களுக்கு 12 ராசிகளுமே இருக்குது. ஒரு சக்கரத்துக்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்சிங்காக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே மேக்ஸிமம் இருக்கக்கூடிய கலர்னு பார்க்கும்போது கோல்டன் கலர். கோல்டன் அப்படின்னாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன அளவுக்காவது பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த கலரானது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே சீலிங்கில் அந்த கார்னருக்கெல்லாம் கோல்டன் கலர் கொடுக்குறாங்க. அதே போல் அந்த மேலே இருக்கிற அந்த ஃபேன் இருக்கிற இடத்துலையுமே கூட அந்த கோல்டன் கலர் கொடுக்குறாங்க. ஏன்னா அது நம்மளுடைய ஹாலில் இருக்கிறது, அதாவது அடிக்கடி நம்ம பார்வைப்படக்கூடிய இடம்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஹாலை சொல்லலாம். இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னாவே நல்ல வைப்ரேஷன் கொடுக்குங்கனால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அப்படிலாம் பண்ணலினாலும் இப்படி இந்த பிக்சர் பார்த்தோம்னாலே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே கோல்டன் கலருங்கிறதே நமக்கு ஃபஸ்ட்டு சூப்பராக அமைஞ்சிருது. அடுத்து இந்த ரைட் கார்னர் டாப்பில் பாருங்கள் 4564 அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் நம்பர். இது பார்த்திங்கன்னா மணி அட்ராக்ஷனை ஃபாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் 4564. இது கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வீலுக்குள்ளார உங்களுக்கு பைண்டிங் ரூன் கொடுத்துருக்கேன். ரூன் சிம்பிளை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவ்வளோ மகத்துவம் மிகுந்தது, என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்லாம் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு ரூன் சிம்பிள் போட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்டுலாம் இருப்பேன். சமீப காலமாக நான் அதை கொஞ்சம் விட்டுட்டேன். திரும்ப வேணும்னா கூட நான் உங்களுக்கு அதனுடைய அற்புதத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இது பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பைண்டிங் ரூன் 2 ரூன் உங்களுக்கு அழகாக கனெக்ட் ஆகி இருக்குது. அடுத்து கீழே அந்த இமேஜுக்கு கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரூன் சிம்பிள் தான். இதுவும் அதிகப்படியான மணி அட்ராக்ஷனை கொடுக்கும். இதை நம்ம செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பிக்சரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு
ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுக்கலாம். ஆஃபீஸோ வீடோ எங்கே வேணாலும் வந்துட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். கேலண்டர் பக்கத்தில், கண்ணாடிக்கு பக்கத்தில், இப்படி உங்களுடைய பார்வை அடிக்கடி எங்கே படுமோ, இப்போ டிவி அதிகமாக பார்க்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா டிவிக்கு பக்கத்தில் கூட இதை நீங்கள் ஒட்டி வச்சிடலாம். இல்லைன்னா இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைலில் வால்பேப்பரை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்ததும் இதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிற அதே முறையிலேயே வந்துட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு ஒர்க் ஆகும். அதாவது இன்றைக்கி தான் நாளைக்கு தான் அப்படின்ட்டு இல்லை. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நாள் நம்ம இறங்கும்போது அடுத்த வருடம் வரைக்குமே இது உங்களுக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். போன முறை நியூ இயர் அன்னைக்கு நான் இந்த இமேஜ் வந்து நான் என்னுடைய மொபைலில் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தேன். மேலும் நான் பார்த்ததுக்கே எனக்கு வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸில் 28,000 வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. அதாவது வானத்துலேருந்தும் கிடைக்கல, பூமியிலேருந்து புதையலாகவும் கிடைக்கல. வரவேண்டிய தொகையை எனக்கு கொஞ்சம் இழுபறியாக இருந்துகிட்டு இருந்தது. லக்கிலி எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் பார்த்த நேரம் எனக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுலேருந்து இதை நான் ரெகுலராகவே வந்துட்டு பார்த்துட்டு வரேன். இப்போது நிறைய புதுசாக சகோதர சகோதரிகளெல்லாம் சேர்ந்துருக்குறீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கெல்லாம் இது தெரியாது. அதனால தான் நான் இன்றைக்கி இந்த பதிவு வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு பலன் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் நிச்சயமாக வந்து கிடைக்கும். சரிங்களா? அதனால் பைசா செலவில்லாத இந்த ஒரு ரெமடியை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.